டிசம்பர் வந்தாச்சு, நியூ இயர் வரப்போகுது. ஸோ உங்கள சிலர் வந்து ஜேர்னலிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஜேர்னலிங்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். பட் ஒன்று நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணாம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிருப்போம், இல்லைன்னா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் இந்த வீடியோல ஜேர்னலிங்கோட பெனிஃபிட்ஸ் சொல்லுவேன். அது கூடவே அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா ஸ்கிராச்ல இருந்து இது எப்படி நீங்க அந்த பிராக்டிஸ உங்க லைஃபுக்குள்ள நீங்க கொண்டு வரலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். So hey guys, வணக்கம் and welcome back to another video of Keep Going. This is Benny and let's get started. So first வந்து ஜேர்னலிங் நீங்க ரெகுலரா பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், which is the benefits of journaling. So first என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரிய வரும். நம்ம வந்து ஜேர்னல் பண்ண நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம எழுதுவோம். ஸோ நான் இப்போ என்ன ஃபீல் பண்றேன், நான் என்ன நிலைமையில இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, இந்த மாதிரி உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டூலா இருக்கும். செகண்ட் வந்து கோல் கிளாரிட்டி. ஏன்னா நம்ம வந்து ஜேர்னலிங் எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா நம்ம கோல்ஸ் நம்ம ஒழுங்கா செட் பண்ண மாட்டோம். அப்படி செட் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து அதை நோக்கி ப்ராக்ரஸ் பண்ணலன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை மறந்துடுவோம். பட் நம்ம ஜேர்னலிங் ப்ராப்பரா பண்ணோம்னா நம்மளோட கோல் என்ன, நம்ம இப்போ எங்க இருக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம தாண்டி வந்திருக்கோம், இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போகணும், எந்த லெவல் இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்க கோல் வந்து உங்களுக்கு கிளியரா உங்க மைண்ட்ல கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அது ஒரு கோலா இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, உங்க கோல் என்ன, இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நீங்க என்ன கோல் வந்து வச்சிருந்தீங்க, அண்ட் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ணீங்களா இல்லீங்களா, இந்த மாதிரி அதோட பக்க கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் வந்து மெமரி என்ஹான்ஸ்மெண்ட். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னலிங்கே பண்ணது இல்லைன்னா ஒரு 5 months முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த நாள் என்ன நடந்துச்சுன்றதை உங்களால ஞாபகப்படுத்தி கிளியரா பார்க்க முடியாது. மேபி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடந்திருந்தா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர ரெகுலர் ரொட்டீனா அதுல எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பட் நீங்க ஜேர்னலிங் பண்ணீங்கன்னா உங்களால வந்து திரும்ப போய் பார்க்க முடியும். ஓகே, இந்த இயர் ஸ்டார்டிங்ல நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எங்க இருக்கேன். சோ உங்களுடைய மெமரியை வந்து நீங்க திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் வந்து கிராட்டிடியூட் பிராக்டிஸ். கிராட்டிடியூட் வந்து ரொம்பவே முக்கியம். நான் சொல்லியிருக்கேன், கிராட்டிடியூட் ஜேர்னல் நீங்க தனியா கூட மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட அந்த பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிகாஸ் நீங்க வந்து முன்னாடி உள்ளதை நான் போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரி நீங்க ஒரு 1 year முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க திரும்பி பார்த்துட்டு இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது மேபி நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கலாம். ஸோ அது வந்து உங்க மனசுக்குள்ள ஒரு கிராட்டிடியூட் கொடுக்கும். அது இல்லாம நீங்க டெய்லி ஜேர்னலிங் பண்ணும்போது அந்த நாள்ல நடந்த விஷயங்களை நீங்க யோசிச்சு எழுதும்போது, ஓ இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னால கூட நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஸோ அதுக்காக நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கலாம். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து பெருசா தெரியும். நெக்ஸ்ட் வந்து உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். கம்யூனிகேஷனுக்கும் ஜேர்னலிங்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். பட் இனிஷியல் டேஸ்ல நீங்க வந்து ஜேர்னலிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ ப்ராப்பரா வராது. பட் நீங்க எப்படி வேணா ஜேர்னலிங் பண்ணலாம். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து உங்க பிரெயின் வந்து அதுக்கு கரெக்டா டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். அது இன்டர்ன் நீங்க இன்னொரு பர்சன்ட்ட பேசும்போது கூட ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜில உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். சோ இது வந்து நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பா பார்க்கலாம். அது வந்து உங்களுடைய growthக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட், செவன்த் அண்ட் லாஸ்ட் ஃபார் திஸ் வீடியோ. பட் இதை தவிர ஜேர்னலிங்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இந்த வீடியோல நான் சொல்ல போற லாஸ்ட் ஒன், டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு விஷயத்துல இந்த நாள் இதுதான் பண்ண போற நீங்க பிளான் பண்ணாலே அந்த நாள் வந்து அந்த டைம் பிளாக்கிங் இது எல்லாமே வந்து உள்ள வந்துடும். ஓகேங்களா? சோ அப்போ ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் உங்க லைஃபுக்குள்ள வந்துடும். சோ இதுதான் நான் ஷேர் பண்ண நினைச்சேன், கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜேர்னலிங். ஓகே, பெனிஃபிட்ஸ் எல்லாம் சரி, அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னலிங்ல நான் என்ன பண்ணணும், அது ஸ்கிராச்ல இருந்தே எனக்கு என்ன பண்றது சுத்தமா ஐடியா இல்லைன்னா, சோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து நீங்க எப்படி ஜேர்னலிங் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத உங்ககிட்ட சொல்ல போறேன். ரொம்ப ஒரு மினிமலா பிகினர் ஃப்ரெண்ட்லியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து உங்களுடைய ஜேர்னலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஜேர்னல்னா என்ன, இப்போ வந்து காசு கொடுத்து இந்த பிராண்டட் ஜேர்னல்ஸ் வாங்கணுமா, இல்ல அப்படிதான் வாங்கணுமா, அப்படின்னா எது வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து டோட்டலி இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? சோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு மார்க்கெட் பிரைஸ்ல, கொஞ்சம் காஸ்ட்லியும் இருக்கு, சீப்பாவும் இருக்கு. பட் இட்ஸ் ஆல் டிபெண்டிங் ஆன் யுவர் சாய்ஸ். பட் நான் வந்து ஜேர்னலிங்னா எனக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேணாம், பட் ஸ்டில் அதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கனாலோ, இல்ல நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், எதுக்கு இப்பவே அவ்வளவு காசு கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலோ, வெரி சிம்பிள், ஒரு சின்ன நோட் புக் போதும் நீங்க ஜேர்னலிங் பண்றதுக்கு. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். ஒரு சின்ன நோட் புக், நீங்க ஆல்ரெடி உங்க வீட்டுல இருக்கிற நோட் புக்கா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து அதுக்காக ஒரு சின்ன நோட் புக் வாங்கினாலும் சரி, ஒரு நோட் புக், திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். ஆர் நோட் புக்ல வந்து என்னால எழுத முடியாது, நான் எழுதுற வந்து இன்னொருத்தவங்க படிச்சா வந்து
இட் ஒன்ட் பி குட்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டலியும் நிறைய ஜேர்னல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டிஜிட்டலி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க, இதர நோட் புக் ஆர் டிஜிட்டல் ஜேர்னல் எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்ப நீங்க ஜேர்னல் பண்ண போறீங்க. ஜேர்னலிங் வந்து நீங்க எப்ப வேணா பண்ணலாம், பட் மோஸ்ட்லி ரெண்டு ஆப்ஷன் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டே ஆர் எண்டிங் ஆஃப் த டே. லைக் நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங்கா ஜேர்னலிங் பண்ணணும், இல்லைன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணலாம். இது ரெண்டுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை சூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, அப்படின்னா தான் ஒரு டெய்லி நீங்க வந்து அந்த டைமுக்கு ஓகே திஸ் இஸ் மை ஜேர்னலிங் டைம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தேர்ட், நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் 1 hour நான் கொஞ்சம் ஜேர்னலிங் பண்ணணும், லைக் காலை எழுந்திரிச்சு 1 hour, தூங்க போறதுக்கு முன்னாடி half an hour, இந்த மாதிரி எல்லாம் வேணாம். நீங்க வந்து குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் ஒரு 10 minutes நான் ஜேர்னல் பண்ண போறேன், அது போதும். பட் அது கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஜேர்னலிங்ன்ற ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போக நீங்களே அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே வந்து இல்ல நான் இவ்வளவு நேரம் இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா மேபி நீங்க அந்த ஹேபிட்டுக்குள்ள வராமலே போலாம். சோ ஒரு 5 minutes இந்த நாள் எப்படி போச்சு, இல்ல இந்த நாள் எப்படி இருக்க போகுது, இல்ல இமோஷனலி நான் எப்படி ஃபீல் பண்றேன், அந்த மாதிரி உங்களுடைய தாட்ஸ் வந்து நீங்க எழுதுறதுக்காக அந்த ஒரு சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த் வந்து நீங்க வந்து ஃப்ரீயா எழுதலாம். ஃப்ரீயா எழுதலாம் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க எழுதலாம். நீங்க வந்து ஓகே கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் வருது, இல்ல வந்து அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். அது உங்க சேனல், உங்களுக்கு எப்படி தோணுது, ஸ்ட்ரைட்டா எழுத தோணுதா ஸ்ட்ரைட்டா எழுதுங்க, ரிவர்ஸா ரிவர்ஸ், ஸ்லாண்டிங்கா ஸ்லாண்டிங், இல்ல எப்படி தோணுதோ அது வந்து ப்ராப்பர் இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்டா இல்ல எந்த மாதிரி உங்களுக்கு எழுத தோணுதோ நீங்க வந்து எழுதிக்கலாம். அண்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து உங்களுக்காக ஒரு கோட் லாங்குவேஜ் வச்சிருந்தீங்கன்னா அந்த கோட் லாங்குவேஜ்ல கூட எழுதலாம். அதுக்குன்னு எந்த வித ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அண்ட் ஃபிஃப்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பி ஹானஸ்ட். பிகாஸ் இந்த ஜேர்னலிங்ன்றது நீங்க பண்றது உங்களுக்காக நீங்க பண்றீங்க, உங்க இன்னர் செல்ஃபுக்காக நீங்க பண்றீங்கன்றதுனால இன்னொருத்தவங்களை நீங்க ப்ளீஸ் பண்ண வேணாம். சோ நான் வந்து அப்படியே என்னோட எமோஷன்ஸை கொட்ட முடியாது, ரொம்ப பிரைவேட்டா இருக்கணும், யாருன்னா எடுத்து ரீட் பண்ண பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி நீங்க டிஜிட்டல் ஜேர்னலிங் போயிருங்க. இது வந்து ஜெனரல் யூஸ்க்காக நீங்க வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா இருக்கும் போதான் உங்க எமோஷன்ஸ் நீங்க அதுல போர் பண்ணுவோம், உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். அதுதான் ஒரு அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுல இருந்து. சோ நீங்க வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும். சிக்ஸ்த் வந்து நீங்க வந்து பாசிட்டிவ்ஸ் நிறைய எழுத ஆரம்பிக்கணும். நெகட்டிவ்ஸும் ஆப்வியஸ்லி ஜேர்னலிங் நீங்க ரெண்டுமே எழுதலாம். பட் குட்டி குட்டி சின்ன சின்ன ஹாப்பினஸ் உங்க லைஃப்ல நடக்கிறது, சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட நீங்க வந்து எழுதுறதுக்கு மறந்துடக்கூடாது. பிகாஸ் நீங்க அந்த பாசிட்டிவ் திங்ஸ் நீங்க எழுதுதான் உங்க மனசுக்குள்ள அந்த கிராட்டிடியூடுங்கிற ஒரு விஷயமே வர ஆரம்பிக்கும். சோ பாசிட்டிவ் சைடை வந்து மறக்காம எழுதிக்கோங்க. 7th, இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல, ஒரு நாள்ல வந்து எனக்கு பெருசா எழுதுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்க வந்து ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ராம்ப்ட்ஸ்னா என்னன்னா, நீங்க வந்து கூகுள்லே ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் ஜேர்னலிங் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கும். நீங்க வந்து அதுக்கான ஒரு ஆன்சர் எழுதலாம். ஹூ மேட் விச் பர்சன் மேட் த பிகெஸ்ட் இம்பாக்ட் டுடே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதலாம். இல்ல உங்களுக்கு கொஸ்டின் பிடிக்கலாம், நீங்க மாத்திட்டு கூட இருக்கலாம். சோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் வச்சு நீங்க எழுத ஆரம்பிக்கும்போ ஓகே உங்களுக்கு ஐடியாவே இல்லாம இருக்கும்போது அந்த ப்ராம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா கொடுக்கும். 8th வந்து நீங்க எழுதுற ஸ்டைல். ஓகே நீங்க வந்து ப்ராப்பரா லைக் டெக்ஸ்ட்ல தான் எழுதணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து வரைகிறதுக்கெல்லாம் பிடிக்கும்னா நீங்க வந்து டூடில் ஆர்ட் மாதிரி பண்ணலாம், இல்ல டூடில் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு எழுதுறது தான் பிடிச்சிருக்குன்னா நீங்க எழுதுற செய்யலாம். ஸோ ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க ஸ்டைல சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 9th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்க வந்து ஒரு 2 லைன் எழுதுனா கூட அதை வந்து கன்சிஸ்டன்டா எழுதுங்க. அதுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ண அதுல வந்து எந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 minutes இல்ல ஒரு 2 minutes ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினா கூட அது வந்து கன்சிஸ்டன்டா நீங்க எழுதுனீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் எழுத போறேன், இல்ல ஒரு 2 லைன் தான் எழுத போறேன்னா அதுவுமே ஒரு இம்பாக்ட கொடுக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை வந்து தவறாம வச்சுக்கோங்க. அண்ட் 10th அண்ட் த லாஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபன்னி இல்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா ரிஃப்ளெக்டிங். சோ அக்கேஷனலி லைக் டெய்லி நான் வந்து திரும்பி படிங்கன்னு சொல்ல மாட்டேன். லைக் இயர்லி ஒன்ஸ் இல்ல குவார்டர்லி ஒன்ஸ் இல்ல ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் திரும்ப நீங்க வாசிச்சு பாருங்க. லைக் பின்னாடி நீங்க என்ன எழுதிருக்கீங்க. சோ உங்களுடைய ஜேர்னி வந்து அப்படியே உங்க கண்ணு முன்னாடி வரும். இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மெமரியை நீங்க ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ மறக்காம அப்பப்ப திரும்பி பாத்துக்கோங்க. டெய்லி நீங்க பார்க்க வேணாம், பட் எப்பயாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது திரும்ப உங்க ஜேர்னி கடந்து வந்த பாதையை வந்து நீங்களே பாத்துக்கலாம். சோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் ஜேர்னலிங். அண்ட் ஐ திங்க் இது ரொம்ப பேசிக்கா தான் இருந்துச்சு. சோ எனி ஒன் கேன் ஸ்டார்ட். இன்னைக்கு வந்து December 1st. இன்னைக்கு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் பெட் நீங்க வந்து இன்னைக்கு எப்படி போச்சுங்கிறத நீங்க எழுதி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த ஒரு குட்டி ஹேபிட் உங்க லைஃபுக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நீங்க வந்து நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்க மைண்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குன்னு இப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் வந்து ரொம்ப
ரொம்ப ஒரு கஷ்டமான டைம்ல வந்து ஜேர்னலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம எவ்வளவு எழுதுறோமோ நம்ம எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ வெளியில ஃப்ளோ ஆகும். ஸோ அது ஃப்ளோ ஆக நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த ஹெவினஸ் குறைஞ்சி ரொம்ப உங்க ஹார்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறத நீங்க வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை, அட்லீஸ்ட் ஃபார் 1 month, அட்லீஸ்ட் ஃபார் 21 days, பட் கன்சிஸ்டன்டா அதை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்போ லைக் நீங்களே வந்து அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருங்க, நீங்களே வந்து அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இன்னும் ஜேர்னலிங் பத்தி உங்களுக்கு தெரியணும், வேற இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் லைக் பிளானிங், ஸ்டேஷனரி, புக்ஸ், இந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கணும், டோன்ட் ஃபர்கெட் டு subscribe to my channel. And அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். Until then, it's Tara, bye from Penny. Spread love, spread smiles, keep going. Bye.